வணக்கம் நண்பர்களே, கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் நிலை எப்படி உள்ளது, எந்தவிதமான அனுகூலங்களை, சவால்களை மற்றும் முக்கிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் என்பதை பார்க்கலாம். தொழில் செய்வோருக்கு இந்த மாதம் வளர்ச்சி குறைவாக இருக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் அதே நேரத்தில் பழைய திட்டங்களை மேம்படுத்தவும் முயற்சிக்க வேண்டும். சூரியன் உங்கள் 6ஆம் வீட்டில் இருக்கிறது. இது வேலையில் பலவீனப்படுத்தும் சூழ்நிலையை உண்டாக்கலாம். நீங்கள் உங்கள் வேலையில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். வேலை செய்பவர்கள் இந்த மாதம் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மேலாளர்களின் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். சில நேரங்களில் உங்கள் வேலை அதிகப்படியான அழுத்தத்தை கொடுக்கக்கூடும். இந்த மாதம் நிதிநிலை சுமாராக தான் இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். ஆகவே வருவாய் மற்றும் செலவுகளை சரிவர திட்டமிடுவது அவசியம். பண விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிய முதலீடுகள் மற்றும் வியாபார ஒப்பந்தங்களை நன்கு ஆராய்ந்து எடுங்கள். சுக்கிரன் உங்கள் 7ஆம் வீட்டில் இருப்பதால் வாழ்க்கை துணை மற்றும் கூட்டாளிகளுடன் நல்ல தொடர்பு மற்றும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உறவுகள் மேலும் வலுப்படும். குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகள் சில சவால்களை சந்திக்கலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்களை சந்திப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். கணவன் மனைவியருக்கு இடையே சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவற்றை பேசி போக்க வேண்டும். இதனால் உறவில் அமைதி நிலவும். நண்பர்கள் மற்றும் மற்ற உறவுகளுடன் அந்நியமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கற்றலில் பல சவால்களை சந்திக்கலாம். போட்டிப் பரீட்சைகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆனால் தீவிரமாக பயிற்சி செய்து மனநிலையை சமப்படுத்திக் கொள்ள வேண்டும். சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் நீண்டகால எதிர்பார்ப்புகள் மற்றும் கனவுகள் நிறைவேறும். ஆனால் கடுமையான உழைப்பும் பொறுமையும் அவசியம். குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருப்பதால் சில மறைமுக நன்மைகள் கிடைக்கும். நீண்டகால நிதி திட்டங்களில் முன்னேற்றம் காணப்படும். ராகு 3ஆம் வீட்டில் மற்றும் கேது 9ஆம் வீட்டில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். பயணங்கள் அதிகரிக்கும் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். சர்வதேச பயணங்கள் தவிர்க்கப்படுவது நல்லது. அவசரம் என்றால் சரியான திட்டமிடல் மூலம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும். சந்திரன் இந்த மாதத்தின் பல்வேறு நாட்களில் பல கட்டங்களுக்கு செல்வதால் மனநிலையை பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது. மனநிலையை கட்டுப்படுத்தி சமநிலையுடன் செயல்படுவது முக்கியம். உடல் நலனில் கவனம் செலுத்துவது அவசியம். குறிப்பாக கால் மற்றும் கை ஆகிய இடங்களில் நோய்கள் தாக்கம் செய்யலாம். முறையான உணவு முறையை பின்பற்றுங்கள். மனநிலையில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். மன அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. தியானம், பிராணாயாமம் போன்ற மனதை சமநிலையாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். ஏகாதசி, பிரதோஷம், அமாவாசை போன்ற தினங்களில் விரதம் இருக்கவும் சிறப்பு பூஜைகளை செய்யவும். ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபட்டு மனதை சாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தினசரி யோகா மற்றும் தியானம் மனநலத்திற்கு நல்லது. தினசரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்தல் நன்மை பயக்கும். மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்வது நன்மைகளை தரும். வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் விவரமாக புரிய வைத்துள்ளோம். இந்த மாதத்தில் நீங்கள் மிகுந்த நிதானத்துடன் செயல்படுவது அவசியம். இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். இவை பொதுவான பலன்களே. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம். உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம். புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள். உங்கள் செப்டம்பர் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் போடவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும். நன்றி.